டிசாஸ்டர் மிசைல் சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயா போய் கவின் யாருமா? ஒரு சின்ன குழந்தை. என்னதான் வசதி இருந்தாலும் தாயின்னு ஒருத்தி இருக்கணும்ல. சின்ன வயசுல அந்த குழந்தைகிட்ட இருந்து அந்த கடவுளை அவங்க அம்மாவை பறிச்சிட்டாமா. பாவமா அவன் தாய் இல்லாத குழந்தை. இவ்வளவு நாளா தாய் இல்லாம தான் வளர்ந்துட்டு இருந்திருக்கான். மா, நான் அந்த வீட்டுல ஏதோ ஒரு சொந்தக்கார பொண்ணுதான் கவினோட அம்மா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். கவினுக்கு அம்மா இல்லையாமா? அது இன்னைக்குதான் அவனோட கொல்லுப்பாட்டு என்கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டது என் மனசை நொறுங்கிடுச்சுமா. கடவுளே, நீ ஏதோ ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு இருக்கன்னு மட்டும் தெரியுது. மாப்பிள்ளைக்கு எப்படி நிலாவுக்கு அப்பா இல்லைங்கிற விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சதோ, அதே நாள்ல கவினுக்கு அம்மா இல்லைங்கிற விஷயத்தையும் விஜய்க்கு தெரியப்படுத்தியிருக்க. நல்லதே நடக்கட்டும் கடவுளே. எங்க நிலா அப்பா இல்லாம அம்மா வளர்ப்புல வளர்ந்துட்டு இருக்கா. அதே மாதிரி அங்க கவின் அம்மா இல்லாம அப்பாவோட வளர்ப்புல வளர்ந்துட்டு இருக்கா. இந்த 2 குழந்தைங்களுக்கும் கடவுள் இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கணுமா? ச்சே. என்ன சொல்றதுன்னே தெரியலமா. கவின் யாரோ ஒரு வீட்டு பையன்தான். இருந்தாலும் எனக்கு அவன் மேல பாசம் அடிச்சுக்குது. அவனுக்கு ஒண்ணுனா எனக்கு பதறுது. மனசு கடந்து துடிக்குது. நீயே பாரு, நிலா இங்க உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்கா. ஆனா நான் கவினுக்கு அம்மா போட்டிருக்குன்னு சொல்லி இங்க இருந்து கிளம்பி அவனை போய் பார்த்துட்டு வரேன். அப்போ என்னால நிலா வர கவின் வரன்னு பார்க்க முடியல தானம்மா. எனக்கு என்னமோ நான் தவற விட்ட ஆண் குழந்தைய கவினோட உருவத்துல பாக்குற மாதிரி தாம்மா இருக்கு. பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்களா? ஆ, கண்ணு முழிச்சிட்டாங்களா? இல்ல டாக்டர், தூங்குறா. சரி சரி, தூங்குறா. டோன்ட் வரி, ஷீ இஸ் ஆல் ரைட். இன்னொரு ½ அன் ஹவர்ல நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். டிஸ்சார்ஜ் சம்மரியில மட்டும் சைன் போட்டுருங்க. அப்புறம் பில் பே பண்ணிட்டு நீங்க கிளம்பலாம். சரிங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர். மேடம் சைன் பண்ணுங்க. மாப்பிள்ளைக்கு விஜய்க்கும் குழந்தைங்க மேல பாசம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வச்சு சீக்கிரம் இவங்கள ஒன்று சேர்த்தரணும். என்னடா உன்னோட இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு காரணம் நிலாவோட அம்மா தான் விக்ரம். பாட்டி, ஏய். ஆமா விக்ரம், அம்மா சொல்றதும் கரெக்ட். நான் உண்மையை தான் சொல்றேன். அந்த நிலாவோட அம்மா நம்ம கவினை அவங்க பெத்த பிள்ளைய போல அவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுப்பா. யார் வீட்டு பொண்ணும் நம்ம வீட்டு பிள்ளைய அவ்வளவு நல்லா கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்கிள், நான் கவினை நல்லா பாத்துக்கலையா? யாரோ ஒருத்தவங்க நிலாவோட அம்மா தான் நல்லா பாத்துக்கிட்டாங்களா? ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? நீங்க இப்படியெல்லாம் பேசுறது எனக்கு ஹர்ட் ஆகுது அங்கிள். இதுல ஹர்ட் ஆகுறதுக்கு என்னமா இருக்கு? நான் உண்மையை தானே சொன்னேன். நீ நல்லா பாத்துக்கலன்னு சொல்லல. நிலாவோட அம்மா நம்ம குழந்தைய நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதானே? தெய்வானே, கவினுக்கு அம்மா இல்லைன்னு சொன்னதும் நிலாவோட அம்மாவுக்கு முகமே மாறிடுச்சு. ஒரு மாதிரி வருத்தப்பட்டாங்க. இவ்வளவு நாள் பிரீத்தியை தான் கவினோட அம்மான்னு அவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் தனியா கூட்டிட்டு போய் பிரீத்தி கவினோட அம்மா கிடையாது, எங்களோட சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லி புரிய வச்சேன். அம்மா இல்லாத புள்ள கவின்னு சொன்னதும் அவங்க கண்ணுல அவ்வளோ வருத்தத்தை பார்த்தேன். யாரோ ஒருத்தங்க பையனுக்கு அம்மா இல்லைன்னதும் நிலாவோட அம்மா அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. அவளோட குணத்தை போலதான் அந்த குட்டி நிலாவுக்கும்
தாயை போல புள்ளன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. பாட்டி, சொல்லுடா பேராண்டி. நிலாவோட அம்மாவை ஹைலைட் பண்ணி பேசுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஏன் முன்னாடி நிலாவை ஹைலைட் பண்ணி பேசாதீங்க. நானும் குட் பாய் தான்.